அச்சோ இவ்ளோ கடன் இருக்கா? இந்த கடனெல்லாம் எப்ப கட்டி எப்ப சேவிங்ஸ் பண்ணி எப்ப வீட்டை கட்டுறது? ரொம்ப நினைச்சாலே கண்ணை கட்டுதே. ஏங்க நம்ம சீக்கிரமா வீடு கட்டிடலாங்க. எப்படிடி ஏதாவது கேரளா லாட்டரி வாங்குனியா என்ன? ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஏதாவது விழுந்துடுச்சா? ஆட இல்லங்க, பைபாஸ் காமன் மேன் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாமா. அதுல கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணி உங்களோட கடனை எல்லாம் அடைச்சிட்டு நம்ம புதுசா வீடு கட்டிடலாங்க. ஏன் நீயும் போய் சேருக்கு சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அட நான் எங்க சண்டை போட போறேன்? போகும்போது 2 சேரை கையோட எடுத்துட்டு போயிடுவேங்க. 2 சேர் எதுக்குடி? அங்க நமக்கு ஒத்து போற மாதிரி யாராவது மாட்டினாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சேரை கொடுத்து கையோட நம்ம கூடயே வச்சுக்கலாங்க. அதுக்குதான். கோதலி வித்த காட்ட எதுக்குடி இவ்வளோ பில்டப்? என்னது கோதலி வித்தையா? அதுல கலந்துக்கு எவ்வளவு பேரு கியூல நிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அத போய் கோதலி வித்த நான் சொல்றீங்க? ஏய் சொன்னா கேளுடி, வேணாண்டி. அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கடி. சிலர் அழுகாட்சி குரூப்பு, சிலர் சண்டைகோழி குரூப்பு, சிலர் லவ் ட்ராக் குரூப்பு, இன்னும் சிலர் தான் தான் பெரிய தத்துவவாதிங்கிற மாதிரியே பேசுவாங்க. அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடி. அமைதியா வீட்லயே இருடி, சொன்னா கேளுடி. எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்ன ஒரு மாதிரி சொல்றான்? என்ன புரிஞ்சது? என் வாழ்க்கை இந்த வீட்டுல பாத்திரம் கழுவணும், சமைச்சு போடணும், துணி துவைக்கணும், இதெல்லாம் செஞ்சே என் வாழ்க்கை முடிஞ்சிடணும். நான் எந்த சாதனையும் பண்ணவே கூடாது, வாழ்க்கையில முன்னேறவே கூடாது, பெண்கள் சாதனையே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சில ஆண்கள்ல நீங்களும் ஒருத்தர் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன இவ லூசு மாதிரி பேசுதா? ஐயோ அதெல்லாம் இல்லடி, நீ வேற ஏதோ சொல்லி எல்லா பொண்ணுங்களையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுறாதடி. அப்பதான் கமெண்ட்ல எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. அட அலலூசு, அங்க போய் என்னடி சாதனை பண்ண போற? ஏன் என்னால கலைத்துறையில சாதிக்க முடியாதா? என்னால முடியும். எவ்வளவு பெண்கள் கலைத்துறையில சாதிச்சுட்டு இருக்காங்க, என்னாலயும் சாதிக்க முடியும். நான் சாதிச்சு காட்டுறேன். என்னால முடியலடா சாமி. பேசாம இவளை அனுப்பிச்சு விட்டலாமா ஷோக்கு? போய் பட்டாதான் திருந்துவா. அச்சோ வேணாம், அப்புறம் எவனும் முன்ன பின்ன தெரியாதவெல்லாம் வந்து திட்டிட்டு போவான். சோசியல் மீடியால கழுவி கழுவி ஊத்துவானுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? சொன்னாலும் இந்த எதுமை கேட்காது. பேசாம அனுப்பிச்சு விட்டுதான் பாப்போமா. உப்பு சக்கர சண்டைக்கெல்லாம் பெரிய பாகுபலி சண்டை மாதிரி பில்டப் விடுவானுங்க. இவ போய் என்ன பண்ண போற? சரி நீ ஃபர்ஸ்ட் என்ன சாதனை பண்ண போற அத ஃபர்ஸ்ட் சொல்லு. எல்லாரும் என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வியந்து போனோம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி சஞ்சு ஆர்மின்னு ஒரு ஆர்மியே உருவாக்க போறேங்க. என்ன ஆர்மியை உருவாக்க போறியா? இருக்கிற ஆர்மியே போதும், நீ ஒன்னும் போய் உருவாக்கவும் வேணாம், ஊருகா செய்யவும் வேணாம். அமைதியா வீட்லயே இருந்து ஏதாவது வேலையை பாரு, இல்லைன்னா ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணி விடுறேன். பியூட்டிஷியனு, டைலரிங்கு, ஆரிய ஒர்க்கு, இல்ல பரதநாட்டியம் கிளாஸாவது அனுப்புறேன். அதுல போய் ஏதாவது சாதனை பண்ணு. போங்க, நான் இந்த ஷோக்கு போக தான் போறேன். நான் பர்மிஷன் கொடுக்கலனா? நீங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் போவேன். நான் ஒண்ணும் உங்களுக்கு அடிமை கிடையாது. ஒரு பொண்ணு தன்னோட கனவுக்காக எதை வேணா விட்டு கொடுக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டு தான் கனவை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. படத்துல வர டைலாக் எல்லாம் அச்சு பேசாம கரெக்டா பேசுற. நானும் கலைத்துறையில சாதிச்சு காட்டுவேன், பாருங்க. இவ நாம சொன்னாலும் கேட்க மாட்டான். யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல ட்ரோல் பண்ணி கழுவி கழுவி ஊத்துவாங்கல்ல, இப்ப வந்து நின்று மாமா என்ன அப்படி திட்டுறாங்க, மாமா என்ன எப்படி திட்டுறாங்க மாமா அப்படின்னு சொல்லி அழுவாள. கொமாட்லயே 4 குத்து குத்தணும். போடி போ, என்ன சாதனை பண்றேன்னு டெய்லியும் நான் டிவில பார்க்க தானே போறேன். பாக்குறேன். பாருங்க, இன்னும் 3 மாசத்துக்கு வீட்டுல இருக்க மாட்டேன். வீட்டை நல்லா நீட்டா வச்சுக்கோங்க, வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க. நாளைக்கு கிளம்புறேன். கிளம்பு, பேட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு.